குட்டிப்புலி என்ற எம் கருப்பையா. நம்மளோட கோழி தரம் பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்கு, எல்லா வித கோழியும் இருக்கு நம்ம கிட்ட. 35 கிலோ வரும். இந்தியாவிலே நம்பர் 1 வியாபாரி. அண்ணா வணக்கம். நம்ம நேம் தான் எம் கருப்பையா, குட்டிப்புலி என்ற எம் கருப்பையா. இது வந்து ஜமுனாபாரி குட்டிண்ணே. 6 ரூபா வருதுண்ணே. 6 ரூபா வருது. 5500 கொடுக்கலாம்ண்ணே. ஆனால் எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் முதல் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். காட்டுங்க அண்ணா. ஜமுனாபாரி 6500 6 ரூபாய்னா கொடுக்கலாம். எதுக்கு போய் காய்ச்சல் காய்ச்சல் போய் பேசுறேன். இங்க விற்கதா இல்லையான்னு பாருங்க. விற்கிறேன் பாருங்க. ஆமா. ஆனா இது வந்து 6 ரூபா வருதுன்னு. 5500 கொடுக்கலாம். அதில் ஒரு குட்டி கொண்டா, ஒரு குட்டி கொண்டா, ஒரு குட்டி கொண்டா. ஆனால் இது அதே பிராண்டு தான். இது பால் போடணும். 4000 வருது. 3700 கொடுக்கலாம். அலை சுமாராய் இது 6500 6 ரூபாய்னா கொடுக்கலாம். குட்டி ஆள் நீளத்தை பாருங்க, நல்லா இருக்கும் குட்டி, வெயிட் கிட்டு. இந்த மாதிரி குட்டி என்னைக்காவது ஒரு நாளே தானே கிடைக்கும். முன்னாடி யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். பின்னாடி புக் பண்ணா கிடைக்காது. சொல்லுங்க கூட காலம் மாதிரியே கொடுங்க. காலை கச்சன்னு பேசுவோம். அதெல்லாம் பாருக்கலாம் ஆகாது. அண்ணே குட்டி கொடுக்கறதுல ஆனா இது 5500 வருது. 5 ரூபா கொடுக்கலாம். அப்படி அந்த சைடு கொஞ்சம் எந்திரிச்சு. இது வந்து நம்ம சேலம் கருப்பு பால் குட்டி தான். ஒரு குட்டி வாங்கினீங்கன்னா 2500 வரும். 2 வாங்கினா 4500 வரும். 4 ரூபானா கொடுக்கலாம். அது கம்மியாக கிடைக்கிறதுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐப்பசி மாதத்துக்கு மேலே தான் கிடைக்கும் விலை கம்மியில், அந்த அடமலை சீசனில். இதே இதில் பொட்டைக்குட்டி பார்த்தீங்கன்னா 1500 வரும். 1700 சொல்லி 1500 வரும்னு. அது கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா. இதெல்லாம் அந்த ஒரு ஐட்டம் தான். எல்லாமே ஒரே விலைங்களா? எல்லாமே ஒரே விலை இல்லை. இந்த குட்டி மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது மேய்ச்சல் குட்டி. இது 3500 வருதுன்னா 3 ரூபானா கொடுக்கலாம். ஆனால் குட்டி அவ்வளோ நெட்டு போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் குட்டி தான் மேய்ச்சல் வரும். என்னதான் முடிவு? ஓகேண்ணா. என்னதான் முடிவு? கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் குட்டிப்புலி என்ற எம் கருப்பையா. 97 51 97 47 92. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. 10 மணிக்கு மேலே கால் பண்ண வேண்டாம். வேற ஒர்க்கு எனக்கு இருக்கு, அங்கே போயிருப்பேன். இன்னைக்கு வந்து ஆதிக்குன்னத்தூர் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு, கவர்மெண்ட் லீவில் நம்ம லீவு. வியாழக்கிழமை ஒட்டந்திரம், வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை முத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர், வேலூரில் பரமத்தி வேலூர், அடுத்து ஆதிக்குன்னத்தூருக்கு வந்துடுறோம். ஒரு நாள் லீவு, ஒரு நாள் லீவு, புதன்கிழமை மட்டும் லீவு. ஃபோன் பண்ணாமல் தயவு செய்து யாரும் வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா குட்டி எல்லா நாளும் இருக்காது. ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன குட்டி வேணும் கேளுங்க, வீடியோ அனுப்பிச்சுடுறேன். பாட்டு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, பிடிக்கலாம் வர வேண்டாம். ஆனால் அட்வான்ஸ் மட்டும் போய் வாங்கணுமா அண்ணா? 5,000 விடுங்கண்ணா. 5 வாட்சி தட்ட போய் இல்லை இல்லை ஐயா வேணாம் இல்லைண்ணே, எடுக்கல. ஒன்றா நம்பர் கொடுத்துடாம இதெல்லாம் வாங்க. என் பேர் முத்துண்ணா, திருப்பூர்லேருந்து வரேங்க. நம்மளோட ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குது. நம்ம கடை வச்சுருக்கோம், சொந்தமாக பண்ணை இருக்குது. நம்மளோட கோழி தரம் பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்குது, எல்லா வித கோழியும் இருக்குது நம்மக்கிட்ட. சேவல், வடை, கனகநாத்து, வாத்து, காடை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஒரிஜினல் கோழின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வெட்டாமல் இருக்கணும்,
கால் நகம் கம்மியாக இருக்கணும். இந்த கறி உள்ள தூக்குனி தான் மஞ்சள் அடிக்கணும் ரெக்கையில். கட்டு சேவைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சேவல் வெடை, சிறு வடை, பெரு வடை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், உடனே வாங்கிக்கலாம். 9488812175. நம்ம பேருங்கண்ணா? சுப்பிரமணி, எங்க இருந்துங்கண்ணா வரோம்? வடவள்ளி, பண்ணாரி வடவள்ளி. சரிங்கண்ணா. இது நம்ம ஆடு விற்க வந்திருக்கோங்கண்ணா. ஆமாம், மாடு விற்கிறது தான் வந்திருக்கோம். இது என்ன வெயிட்டுங்கண்ணா? 35 கிலோ வரும். என்ன ரேட்டுங்கண்ணா சொல்றீங்க? 25,000 சொல்கிறேன். இது இப்போ கிடாலாம் என்ன மாதிரினா இருந்து பார்த்து வாங்கணும்? கிடாயி அவங்க மனசு பிடிச்ச மாதிரி வாங்குவாங்க. ஒன்று உடையடிச்சு குட்டியும் வாங்குவாங்க, உடையடிக்காதும் வாங்குவாங்க, ஆட்டுக்கு வாங்குறீங்களும் வாங்குவாங்க, கசாப்புக்காரரும் வாங்குவாங்க. இப்படி பல பேரும் வாங்குவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் வளர்த்திட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட என்னென்ன வகையான ஆடுங்கண்ணா? ஆடு இந்த ஆடு நாட்டு ரகம் தான் இருக்குங்க. செம்மறி ஆடு? செம்பிளி ஆடு ஒரு 2 ரூபாய் இருக்குது. மாடு இருக்குது. மாடு? ம். கோழிங்கண்ணா? கோழி ஒரு 40 ரூபாய் இருக்குது. 40. ம். வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். நம்ம பேருங்கண்ணா? சாமிநாதன், நம்ம எங்க இருந்துங்கண்ணா வரோம்? புளியம்பட்டி. ஆடு வாங்க சாமி, 20 வாங்கினேன். 20 வாங்க. ஆ ஆடுலாம் பரவாயில்லைங்கண்ணா ரேட்? பரவாயில்ல. 25,000, 30,000. இந்தியாவிலே நம்பர் 1 வியாபாரி. நீங்க இது எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இது வாங்கினது 26,000. எத்தனை கிலோங்கண்ணா? இது வரும் 30 கிலோ வரும், 35 கிலோ வரும். ஆடு எப்படி நீங்க பார்த்து வாங்குறீங்க? ஆ? ஆடு கெடா வெட்டுறதுக்கு வாங்குறீங்களா? அது எப்படி அறுக்கிறதுக்கு தான் வாங்குறோம். அறுக்கிறது? அறுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்து வாங்குறீங்க? இங்கே 40 வருஷம் வாங்குறேன். 40 98 65 65 74 62. உங்களை கான்டாக்ட் பண்ண ஆடு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், கறியாவும் வாங்கிக்கலாம். சரியாக வாங்கிக்கலாம். மொத்தமா வாங்கினா 500 ரூபாய்க்கு கொடுப்போம். வணக்கங்க அண்ணா. உங்க பேருங்கய்யா? குமாரசாமி அண்ணா. நம்ம எந்த ஊருங்கய்யா? கூகலூர், கோபி பக்கமாக கூகலூர். சரி சரிங்க. இப்போ நம்ம எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கோம்? 50 வந்தது அண்ணா. சரிங்க. ஒரு 30 விற்றது, 20 நிற்குது. எல்லாமே கெடாங்களா இல்லை? கிடையாது பெருவு எல்லாமே. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. கண்ணு 730 54 91 969. கோபிலிருந்து வந்த கூகலூர் 10 கிலோமீட்டர். நம்ம இடத்துக்கே வந்தாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஏன் போச்சு நல்ல குட்டி